ஓம் ஷேம்லாய வித்மகே கலகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தனி மரமா நிக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தனித்துவமா கண்கலங்கி நிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த 2026 வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனில் இருந்தும் கண்டத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம், உங்க வாழ்க்கையையும் வருமானத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட தெய்வம். தெய்வம் கடவுள், எல்லாருமே கடவுள் என்றாலும் படிப்புக்கு சரஸ்வதி தேவி, பணத்துக்கு லட்சுமி தேவி எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்களோ அதே போலதான் ஒவ்வொரு ராசினருக்கும் சில குறிப்பிட்ட தெய்வங்கள் யோகமாக அதிர்ஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒவ்வொரு வருஷமும் சில தெய்வங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அப்படி இந்த 2026 வருடத்துல கும்பராசியில பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகமாக இருக்கக்கூடிய தெய்வம் இது. அதுவும் குறிப்பா பெண்ணால் மண் யோகமோ, அதாவது மண் கிடைக்கும், பொன் கிடைக்கும் சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா கிடைக்கும் இந்த 2026. அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள், முழுமையான பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. நிறைய குழப்பம், நிறைய பயணம், தேவையில்லாத அலைச்சல், எல்லா ஒரு காரியத்திலையும் 1க்கு 2 தடவை முயற்சியும் அந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். ஆனா அலைச்சலை கொடுத்தாலும் பயணத்தை கொடுத்தாலும் 1க்கு 2 தடவை ஒரு வேலை விஷயத்தை செய்யற மாதிரி கொடுத்தாலும் வருமானத்துல கை வைக்க மாட்டார். கண்டிப்பா வருமானம் 2 மடங்கா வரும். வேலை 2 வேலையா மாறுறதுக்கும், ஒரே நேரத்துல வேலை தொழில் பார்க்கறதுக்கும், ஒரே நேரத்துல 2 பிசினஸ் பார்க்கறதுக்கும் அமைப்பு வருது. மிக முக்கியமா ஜென்மத்துல ராகு 7ல கேது. குறிப்பிட்டு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 இதுல ஒரு பிரச்சனை வரும்பா அப்படின்னா திருமண வாழ்க்கை, நண்பர்களால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறவுகளால், அவங்க மூலமா உங்களுக்கு தோல்வியோ துரோகங்களோ ஏமாற்றங்களோ ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த 2026 நீங்க யாரை நம்பி சில காரியங்கள் செஞ்சீங்களோ அல்ல நம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த உதவி கிடைக்காமல் போறதுக்கும் ஏமாற்றம் அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 2026 முதல்ல நான் சொல்லக்கூடியது, உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் மற்றவங்களை பிலீவ் பண்ணி, மற்றவங்களை நம்பி அல்லது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அதே போல பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனம் தேவை. ஓகேங்களா? திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் 2027 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. ஸோ ஒரு வருடம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் முரண்பாடுகள் வந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் அவ்வப்போது விநாயகர் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யும் போது குடும்ப வாழ்க்கையில் கூடிய பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? தவறாம பண்ணிக்கங்க. 2ல் இருக்கக்கூடிய சனிவான் பணவர விஷயத்துல நல்ல விதமா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறாரு. நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணவரவுக்குண்டான விஷயம், வேலைக்குண்டான நிரந்தரம் கண்டிப்பா இருக்குது. அதுல பயப்பட வேண்டாம். மேலும் மிக முக்கியமா 5ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறார். மார்ச் 11 வரை அவர் வக்ரத்துல தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைவார். மேலும் ஜூன் மாசம் பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு பெறுவார். அப்போ குருனுடைய பலன் கிடைப்பதும் மார்ச்சுக்கு அப்புறம் தான். அப்போ மார்ச் 11ஆம் தேதி வரையே ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு மேலேயும் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த கடகராசிக்கு குருவன் மாறி பெறார். குரு 6ல பெறார். அப்பயும் குரு பலன் பெருசா இல்லை. அப்போ உங்களுக்கு யார் உதவி செய்வா, உங்களுக்கு யார் துணையா இருப்பா? கண்டிப்பா தெய்வம் துணையாக இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்க பெற போறீங்க. தெய்வமே உங்களுக்கு துணையாக நின்று பல காரியங்களை செஞ்சு கொடுக்க போகுது. அதிலும் நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடணும், எந்த தெய்வம் கும்பிட்டா உடனே உங்களுக்கு வரம் கொடுக்கும், எந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதலோ ஒரு பரிகாரமோ ஒரு பிரார்த்தனையோ பண்ணா உடனே உங்களுக்கு பலன் கொடுக்கும். எல்லாமே தெய்வங்கள்னாலும் நான் சொன்ன மாதிரி படிப்புக்கு சரஸ்வதி, பணத்துக்கு லட்சுமி எப்படி இருக்குதோ அதே போலதான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு வருஷமும் சில தெய்வங்கள் யோகமா இருக்கும். இந்த 2026 கும்பராசியில பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக
குடும்பம் முதல் வருமானம் வரை இந்த 2 விஷயத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய, இந்த 2 விஷயத்திலுமே மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யக்கூடிய தெய்வம்னா கரும்பு வைத்திருக்கக்கூடிய காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. பெண் தெய்வ வழிபாடுகளை குறிப்பிட்டு அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3ஆம் பிறை, அதை பிறை தெரியக்கூடிய நாள், அன்றைய நாள் அந்த காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அந்த பெண் தெய்வங்களுக்கு இனிப்பு வகை உணவுகளை, சக்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைச்சு வணங்குங்க. குறிப்பிட்டு நாட்டு சக்கரை அல்லது உலர் திராட்சை நெய்வேத்தியத்துக்காக வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்புங்க. ஓகேங்களா? இதை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. அதே போல கோயில்கள்ல இருக்கக்கூடிய யானைகளுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கரும்பு வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கும்பராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் பதவி வாய்ப்பு, சினிமா வாய்ப்பு, அரசாங்க வேலை, தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த கோயில்களுடைய யானைகளுக்கு கரும்பு வியாழக்கிழமை அன்னைக்கு உணவா வாங்கி கொடுங்க. அதே போல அந்த ராஜேஸ்வரி, காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களுக்கு நாட்டு சக்கரை மற்றும் உலர்திராட்சையை நீங்க நெய்வேத்தியம் வாங்கி கொடுத்து சக்கரை பொங்கல் போன்ற நெய்வேத்தியமா படைச்சு வணங்கும் பொழுது பெரிதளவு அந்த காரியம் சக்சஸ் கொடுக்கும். அதே போல குறிப்பிட்டு திருமண தடை இருக்குது, அல்லது திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தடை இருக்குது, அல்லது வேலை வாய்ப்பு விஷயத்துல ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு, ஒரு சுபகாரியத்திற்கு ஒரு தடை இருக்குது, சுபகாரியம் இன்னும் நடக்காம இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பா பௌர்ணமி தினத்தன்று அதே காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள்ல குறிப்பிட்டு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் கண்டிப்பா செய்யுங்க. அதனால பெரிதளவு ஒரு மாற்றத்தை உங்களால காண முடியும். அதே போல வயதான சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு அதுவும் குறிப்பிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு புடவை வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது பெரிதளவு நன்மை பயக்கும். நீங்க ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு சுபகாரியம் நடக்கும்னா இதுல ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2026ல கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஸோ இது போக கண் குருடாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க நீர் ஆகாரம், அவங்களுக்கு ஏதாவது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல குறிப்பிட்டு நீர் ஆகாரம், மோர் அல்லது ஜூஸ் போன்ற பலரசம் போன்ற விஷயங்கள் கண்டிப்பா வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்கும்போது பெரிதளவு அது புண்ணியமாக உங்களுக்கு வலுக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அது நிவர்த்தி பண்ணும். தான தர்ம புண்ணியம் மட்டுமே ஒருத்தருடைய தலையை காக்கும். அப்படிப்பட்ட அந்த புண்ணியத்தின் தான தர்மத்தை தவறாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இந்த 2026ஆம் வருஷத்துல கண்டிப்பா துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகளை மிக முக்கியமா பண்ணணும் கும்பராசிக்காரங்க. ஏன்னா ஜென்மத்துல ராகவன் வந்திருக்கிறார். உறவுகளாலும், வாழ்க்கை துணையாலும், நண்பர்களாலும் கருத்து வேறுபாடுகள், மன கருத்து வேறுபாடு அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. சண்டை சச்சரவு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அதே போல நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நான் பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல, நான் படிக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு கூட இருக்கிறவங்களால. அப்படி கூட இருக்கிறவங்களால ஒரு இடைஞ்சலோ, ஒரு தடையோ, ஒரு பிரச்சனை ஏற்படுனா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, அது எப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும் குறிப்பிட்டு அந்த துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால நேரம் காலை 10 to 12 அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் 4 to 6 ராகுகால நேரம், அந்த நேரத்துல கண்டிப்பா அந்த துர்க்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நீங்க வீட்டுல எடுத்துட்டு போய் நீங்க அதை திலகமா வச்சு பயன்படுத்துறப்போ உறவுகள் மத்தியில, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, படிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அகெனிஸ்டா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபருடைய ஆட்டம் அடங்கும். உங்களுக்கு இணக்கமாக அவங்க செயல்படுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தவறாம நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகம். திருவடி சரணம்.